Hello, hi guys. எல்லாருக்கும் வணக்கம். I hope so you all are doing good and fine. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்ஏ எக்ஸாம்ஷன் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பிப்ரவரி 11 வந்து நம்ம சிஎம்ஏ ஃபைனல் அண்ட் இன்டர்மீடியட்டுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம்ஷன் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நிறைய இடத்துல அந்த டவுட்ஸை நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஸோ யாருக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாரி சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஷன்னா என்னன்னு தெரியுது. ஆனா சில ஸ்டூடண்ட்க்கு எக்ஸாம்ஷன்னா என்னன்னும் தெரியல. ஸோ எக்ஸாம்ஷன்னா என்னன்னு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த அட்டெம்ப்ட்க்கு எவ்வளோ மார்க் கேரி ஃபார்வர்ட் ஆகும்? அது எத்தன அட்டெம்ப்ட் வரைக்கும் வேலிடா இருக்கும்னு சொல்லி அதுவும் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அவேர்னஸ் இல்ல. சரி நம்ம வந்து அது வந்து ஒரு வீடியோவா போடலாம்னு சொல்லி, நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ஹோல் பஞ்ச் இந்த ஒரு சிஎம்ஏ எக்ஸாம்ஷன் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ பிஃபோர் தட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸோ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸாம்ஷன் வாங்கி கிளியர் பண்ணல. அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு, நெறைய இன்ஸ்டிடியூட் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு, எல்லார்கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு ஸ்கினாரியோ நான் யோசிச்சுட்டு, ஒரு ஏ டூ இசட் ஒரு கம்ப்ளீஷன் மாரி நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நெறைய பேர்ட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே. நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎம்ஏ எக்ஸாம்ஷன்னா என்ன? அதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். எக்ஸாம்ஷன்னா என்னன்னு. ஸோ எக்ஸாம்ஷன்னா என்ன? அந்த எக்ஸாம்ஷன் வந்து எப்ப எலிஜிபிள் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த ஒரு ஸ்லைட நான் எடுத்து இங்க நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 60 ஆர் 60 அபோவ் மார்க் வந்து ஒரு பேப்பர்ல எடுத்திருந்தோம்னா, அந்த பேப்பர் வந்து நம்ம எக்ஸாம்ஷன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து இதுதாங்க. அதாவது 60 இல்ல 60க்கு மேற்பட்ட மார்க் எடுத்திருந்தாலே நீங்க எக்ஸாம்ஷனுக்கு எலிஜிபிள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும். எலிஜிபிலிட்டினா என்னன்னு. அடுத்து வேலிடிட்டி. ப்ரோ நான் எடுத்த எக்ஸாம்ஷன் வந்து எத்தன அட்டெம்ப்ட்க்கு வேலிடிட்டியா இருக்கும்னு சொல்லி நமக்கு நெறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருக்கு பாருங்க. The benefit of carry forward exemption is allowed for the immediately successive three terms of examination from the term which is exemption is secured in a particular paper or by appearance in examination. ஸோ கடைசிக்கு முன்னாடி பாயிண்ட் இது இப்போ நான் படிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிசம்பர் 2025 வந்து ஒரு பேப்பர்ல எக்ஸாம்ஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த பேப்பரோட எக்ஸாம்ஷன் வந்து எப்போ வரைக்கும் வேலிடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 2027 அட்டெம்ப்ட் வரைக்கும் வேலிடா இருக்குங்க. ஸோ யூ நீட் டு நோட் த பாயிண்ட் தட் இஸ் இம்மீடியேட்லி சக்சஸிவ் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ நான் வந்து ஜூன் 2026 எழுத மாட்டேன், ஸோ அந்த அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணா நான் டிசம்பர் 2027 வரைக்கும் அது எலிஜிபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அடுத்து கன்சிக்யூட்டிவ் த்ரீ அட்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் வேலிடா இருக்கும். நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ எழுதலையோ அது உங்க சாய்ஸ். பட் 3 அட்டெம்ப்ட் தான் வேலிடா இருக்கும். அதுவும் சக்சஸிவ் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு அது வேலிடா இருக்குங்க. அதுக்கப்புறம் அது எலாப்ஸ் ஆயிடும். ஸோ அடுத்து வந்து நெறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து இதுவும் நான் பார்த்தேங்க. ப்ரோ இது மாரி நான் வந்து ஒரு குரூப் எழுதினேன். ஒரு குரூப்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேப்பர் தான் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 3ல பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 13 மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். அதில 74 மார்க் நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். மத்த 3 பேப்பர் நான் எழுதவே இல்ல ப்ரோ. இந்த எக்ஸாம்ஷன் எனக்கு வேலிடான்னு கேட்டீங்கன்னா, எஸ் வேலிட். ஸோ கைஸ் இந்த ஆப்சென்ட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல அந்த மாரி எதுவுமே குடுக்கவே இல்ல. இது மாரி நீங்க ஆப்சென்ட் ஆகியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. நீங்க எக்ஸாம்ஷன் எலிஜிபிள் இல்லன்னு சொல்லி எங்கேயுமே ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷனும் பண்ணல. அதே மாரி இன்ஸ்டிடியூட் மெம்பர்ஸ் கிட்டயும் கேட்டேன். இல்ல ஆப்சென்ட் ஆகியிருந்தாலும் எக்ஸாம்ஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாரி நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. மத்த பேப்பர்ல எக்ஸாம்ஷனும் கிளைமும் பண்ணியிருக்காங்க கைஸ். ஏன்னா நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2 பேப்பர் தான் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த 2 பேப்பர் மட்டும் குடுத்துருப்பீங்க. அடுத்த 2 பேப்பர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க குடுக்காம போயிருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்க கேஸஸ்ல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தானே அந்த பேப்பர்ல எக்ஸாம்ஷன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அத எப்படி இன்ஸ்டிடியூட் வந்து வேலிட் இல்லன்னு சொல்ல முடியும்? அது கரெக்ட்டான வே இல்லல்ல. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தான் 60 பிளஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ எக்ஸாம்ஷனோட எலிஜிபிலிட்டியே வந்து அதுதான். 60 ஆர் 60 அபோவ். ஸோ வெதர் நீங்க ஆப்சென்ட் ஆறீங்களோ, ஆப்சென்ட் ஆகலையோ பிரச்சனை இல்ல. பட் ஏதோ ஒரு குரூப்ல நீங்க ஏதோ ஒரு பேப்பர்ல எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்கன்னா, அந்த எக்ஸாம்ஷன் வந்து அடுத்த கன்சிக்யூட்டிவ் 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு வேலிட் தான்.
ஸோ அடுத்து நெறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல கிளாரிட்டியே கிடையாது. ஆக்சுவலா இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ்ல தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நெறைய பேர்ட்ட வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால வந்து ஒரு கன்க்ளூஷன்க்கு என்னால வர முடிஞ்சது. ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ மட்டும் தயவு செஞ்சு தெளிவா கவனிங்க. ஸோ நான் இத வந்து 2 கேஸா நான் பிரிச்சிருக்கேன் கைஸ். இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஒரு பேப்பர்ல 60க்கு மேல எடுத்துட்டீங்க. மத்த ஃபார் எக்ஸாம்பிள்ஸே நான் வந்து நீங்க குரூப் 3 மட்டும் எழுதுறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ, ஏதாவது ஒரு பேப்பர்ல 60 பிளஸ் எடுத்துட்டீங்க. பட் மிச்சம் இருக்க 3 பேப்பர்ல ஏதோ ஒரு பேப்பர்ல 40 கீழ, இல்ல மிச்சம் 3 பேப்பருமே 40 கீழன்ற பட்சத்துல, உங்களுடைய எக்ஸாம்ஷன் வந்து எப்படி வந்து அடுத்த அட்டெம்ப்ட்க்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நீங்க வந்து டிசம்பர் 25 அட்டெம்ப்ட் வந்து எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 13ல 67, பேப்பர் 14ல 35, பேப்பர் 15ல 30 மார்க்ஸ், பேப்பர் 16ல 25 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குரூப் எப்ப பாஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. ஸோ எப்பன்னா, ஒரு சப்ஜெக்ட்ல 40 ஆர் 40 அபோவ் இருக்கணும். அக்ரிகேட்டா பார்க்குறப்போ 50%க்கு மேல இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ ஒரு குரூப் மட்டும் எழுதுனா என்ன அர்த்தம்? அக்ரிகேட்டா பார்க்குறப்போ 200 வரணும் டோட்டலா. பெர் சப்ஜெக்ட்ல பார்க்குறப்போ 40 ஆர் 40 அபோவ் இருக்கணும். இங்க அந்த ரூல் மெட் ஆயிடுச்சா? மெட் ஆகல. ஸோ இங்க வந்து இந்த ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு எக்ஸாம். பட் இவருக்கு வந்து எக்ஸாம்ஷன்ன்ற சொல்லி ஒரு சலுகை குடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்ஷன் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். 60 ஆர் 60 அபோவ் ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்திருந்தா அதுக்கு பேர் எக்ஸாம்ஷன். அடுத்த 3 அட்டெம்ப்ட்க்கு இந்த பேப்பர் நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் வந்து நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் மாரி குடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இங்க என்ன நடக்குது? ஸோ இங்க ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிடியூட் வந்து இன்னொரு குஷனும் குடுக்குறாங்க. நீங்க வந்து எக்ஸாம்ஷன் எடுத்தாலுமே, இந்த எக்ஸாம்ஷனுக்கு இன்னொரு குஷன் குடுக்குறாங்க. அது என்ன குஷன் பார்த்தீங்கன்னா வந்து, இங்க பாருங்க. இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ தெளிவா படிங்க. So, if a candidate is unsuccessful in passing a group but secure 60% or more in any paper and minimum of 40% marks in each of the remaining papers of the group at a time, புரியுதா? 60 or 60 above. அதே மாரி மத்த எல்லா பேப்பர்லயும் ரிமைனிங் பேப்பர் ஆஃப் த குரூப் நோட் பண்ணுங்க குரூப். ரிமைனிங் பேப்பர் ஆஃப் குரூப்ல வந்து 40 or 40 above எடுத்திருக்க பட்சத்தில் he shall be exempted in the paper from appearing in subsequent examination and allowed the benefit of carry forward of actual marks. இந்த பாயிண்ட் நீங்க மெயினா நோட் பண்ணணும். Actual marks of that paper in his subsequent examination of the group, the benefit of examination or carry forward of marks mentioned above shall automatically. ஆக்சுவலா இந்த இன்னொரு கேஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி இது நான் அப்புறம் இந்த பாயிண்ட் நான் அப்புறம் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் கேரி ஃபார்வர்ட் மார்க்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, 2 கேஸ் இருக்கு. இந்த 2 கேஸுமே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்க மேல இருக்குங்க. ஃபார் கால்குலேஷன் ஆஃப் அக்ரிகேட் இன் தி சப்சிக்வென்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி குரூப், தி மார்க்ஸ் இன் ஈச் ஆஃப் தி எக்ஸாம்டு பேப்பர்ஸ் வில் பி ரெக்கார்ட் அஸ் 50. ஆக்சுவலா இந்த கேஸ இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இந்த 2 கேஸுமே உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் 2 கேஸுமே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த 2 கேஸ் தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ் ரூல்ன்றது எலிஜிபிளா? இந்த இடத்துல ஆக்சுவல் மார்க்ஸ் உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா, நீங்க கேரி ஃபார்வர்ட் ஆக்சுவலா நீங்க எடுத்த எக்ஸாக்ட் மார்க்க அடுத்த அட்டெம்ப்ட்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா, நீங்க மிச்சம் இருக்க ரிமைனிங் பேப்பர்ல 40க்கு மேல எடுத்திருக்கணும். இங்க குடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல எடுத்திருக்காரா அந்த ஸ்டூடண்ட்? எடுக்கல. ஓகே. 40க்கு மேல எடுக்கல. ஸோ அவரால வந்து அவருடைய இந்த 67ன்ற எக்ஸாக்ட் மார்க்க அவரால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுங்க. அப்ப எவ்வளோ மார்க் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? வில் பி ரெக்கார்ட் அஸ் 50. அப்ப 50 மார்க் தான் அவரால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? பேப்பர் 13ல 60க்கு மேல எடுத்துட்டாரு. எக்ஸாம்ஷன் வேலிடு. பட் மத்த பேப்பர்ல 40 கீழ எடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா 35, 30, 25 அப்படின்றப்போ கேரி ஃபார்வர்ட் வந்து அலோவ் கிடையாது. ஸோ அதே மாரி நீங்க அக்ரிகேட்டும் இல்ல. அதனால ஃபெயில் ஆயிட்டீங்க. ஸோ அடுத்த அட்டெம்ப்ட் அதாவது ஜூன் 26 நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ பேப்பர் 30 நீங்க எழுத வேண்டாங்க. பட் இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பேப்பர்ல 60 மேல எடுத்துட்டு மத்த பேப்பர்ல 40 கீழ எடுத்துட்டீங்கன்ற காரணத்தினால, இன்ஸ்டிடியூட் வந்து அந்த 67 மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது 50க்கு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ இங்க என்ன நடக்கும்? நீங்க வந்து மிச்சம் இருக்க 3 பேப்பர் எழுதுவீங்க. அதாவது 14, 15, 16 எழுதுவீங்க. அதாவது 300 மார்க் எழுதுவீங்க. கரெக்ட்டா?
ஸோ இன்ஸ்டியூட்டோட ரூல் என்ன? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் திருப்பி ரூலுக்கு வரணும். ஒரு குரூப்ல பாஸ் பண்ணணும்னா. ஸோ அக்ரிகேட் 50% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ், மினிமம் ஆஃப் 40% இன் ஈச் பேப்பர். புரியுதா? ஸோ இந்த 300ல பார்த்தீங்கன்னா 50% என்ன? ஸோ அக்ரிகேட் ரூல் என்ன சொல்லுது? 50% ஆஃப் த டோட்டல். ஸோ அப்படின்றப்போ 150 வந்து நம்ம டோட்டலுங்க. ஸோ அதே அப்படி நம்ம என்ன இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, மினிமம் 40 இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்ல. அதே மாதிரி டோட்டல் வந்து 150 அபோவ் இருக்கணுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அட்டெம்ப்ட் 2 நீங்க எழுதுறீங்க. அதாவது ஜூன் 26 எழுதுறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேப்பர்ல 40க்கு மேல எடுத்திருக்கணும். அதே மாதிரி அக்ரிகேட்டா வரப்போ 150 ஆர் 150 அபோவ் எடுத்திருக்கணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஜூன் 2026 எழுதுறீங்க. எழுதுற பட்சத்தில் பேப்பர் 14ல 57, பேப்பர் 15ல 47, பேப்பர் 16ல 49. ஸோ நீங்க வந்து 2 ரூலுமே மெட் பண்ணிட்டீங்க. 40க்கு மேல எடுத்துட்டீங்க. அதே மாதிரி அக்ரிகேட் 50% ஆஃப் டோட்டல் மார்க்ஸையும் நீங்க வந்து மெட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க வந்து குரூப் கிளியர் ஆயிட்டீங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்க நான் ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய கேஸ் ஆக்சுவலா. இது வந்து அவனுக்கு டிசம்பர் 2025 ஃபைனல் ரிசல்ட் இது. அவனும் இதே கேஸ் தாங்க. பேப்பர் 13ல பார்த்தீங்கன்னா, போன அட்டெம்ப்ட் சொல்றேன். அதாவது ஜூன் 2025 அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்து 67 மார்க் எடுத்திருந்தான். பேப்பர் 14ல வந்து பார்த்தீங்கன்னா 38 சம்திங். பேப்பர் 15ல 40, பேப்பர் 16ல அ ஒரு மார்க். ஆனா அக்ரிகேட் வரல. இவனோட கேஸ் ஆக்சுவலா இவனோட கேஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணேங்க. ஸோ ஆக்சுவலா இவனோட கேஸ் தான் இங்க நான் மேல மார்க்காவும் போட்டிருக்கேன். 57, 47, 49, 57, 47, 49. ஸோ இன்ஸ்டிடியூட் ரூல் என்ன சொல்லுது? ஒரு பேப்பர் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ண பட்சத்துல வந்து மத்த பேப்பர்ல வந்து அதாவது எக்ஸாம்ஷன் நீங்க எடுத்துட்டீங்க ஒரு பேப்பர்ல. மிச்சம் 3 பேப்பர்ல நீங்க வந்து 40க்கு கீழ தான் இருக்கீங்க. அப்படின்னா வந்து நாங்க 50க்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே. அப்படின்றப்போ 200 மைனஸ் 50, 150 தான் நாங்க வந்து அக்ரிகேட்டா வைப்போம். நீங்க வந்து ஆ 300 மார்க் நீங்க எழுத போறீங்க. எப்படினா சொல்லலாம் இத. ஸோ 300 மார்க் எழுத போறீங்க. 300ல பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட் வந்து 50% டோட்டல் இருக்கிறப்போ 150 எடுக்கணும். ஸோ ரூல் என்ன? ஒரு சப்ஜெக்ட்ல 40 பிளஸ் டோட்டலா பார்க்குறப்போ அக்ரிகேட்ல 50% மேல இருக்கணுங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த ரூலை இவன் மெட் பண்ணிட்டான். அதனால இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இது ஆக்சுவலா இன்ஸ்டிடியூட்டோட கேஸ ஆக்சுவலா லைவ் எக்ஸாம்பிளோட இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஸோ இன்னும் ஐ திங்க் இந்த டவுட் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். இது நீங்க 2 குரூப்பா இருந்தாலும் சரி, ஆக்சுவலா இது வந்து நீங்க குரூப் வைஸா தான் பார்க்கணுங்க. கிளப் பண்ணி உங்களால பார்க்க முடியாது. ஓகே. கிளப் பண்ணி பார்க்குறப்போ 2 குரூப்பா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க வந்து எப்படி அந்த ஒரு அக்ரிகேட் ஆக்சுவலா 2 குரூப் எழுதுறப்போ அக்ரிகேட் பெனிஃபிட்டும் ஒன்றுன்றது இருக்கும். ஓகே. அதுவும் இங்க வந்து மெட் ஆகும். ஸோ கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஸ் 2ன்றது இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேரி ஃபார்வர்ட் ஆஃப் மார்க்ஸ்ன்றது அப்ளிகபிள் ஆக போகுதுங்க. ஸோ இந்த கேஸ் 2 வந்து இந்த கேஸ் 2 ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூசிங்லாம் இருக்காது. ஸோ கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஏதோ ஒரு பேப்பர்ல 60க்கு மேல எடுத்துட்டீங்க. ஓகே. ஒரே நிமிஷம். நீங்க ஏதோ ஒரு பேப்பர்ல 60க்கு மேல எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பேப்பர்ன்னு இல்ல. நீங்க எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணிட்டீங்க. நீங்க எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணது இல்லாம அந்த குரூப்ல மத்த மத்த மிச்சம் இருக்க ரிமைனிங் பேப்பர்ல 40 பிளஸ் எடுத்துட்டீங்க. புரியுதுங்களா? ஒரு இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. பேப்பர் 13ல 40, பேப்பர் 14ல வந்து 73, பேப்பர் 15ல 40, பேப்பர் 16ல 40. ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல 60க்கு மேல எடுத்துட்டீங்க. அதாவது எக்ஸாம்ஷன் எடுத்துட்டீங்க. ஸோ எக்ஸாம்ஷன் எடுத்துட்டீங்க. ஓகே. பாசிங் ஓகே. ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ் பாருங்க. கேரி ஃபார்வர்ட் மார்க்ஸ்ல திஸ் கேண்டிடேட் இஸ் அன்சக்சஸ்ஃபுல் இன் பாசிங் குரூப். இவர் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆமா 193 எடுத்திருக்காரு. 200 எடுக்கணும். இஸ் அன்சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி 60%க்கு மேல எடுத்துட்டாரா ஏதோ எனி பேப்பர்ல? ஆமாங்க. பேப்பர் 14ல 60% மேல எடுத்துட்டாருங்க. அதே மாதிரி மினிமம் 40% மார்க் இன் ஈச் ஆஃப் த ரிமைனிங் பேப்பர் ஆஃப் த குரூப் அட் ஏ டைம். இதை இந்த கண்டிஷனை மெட் பண்ணியிருக்காரா? எஸ், ஹி மெட் தட் கண்டிஷன்ஸ். ஸோ அப்படின்றப்போ he shall be exempted in that paper and allowed the benefit of carry forward of actual marks. ஸோ இந்த ஒரு கேஸை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸோ இங்கே வந்து 60 அபோவ்ன்ற கண்டிஷனை மெட் பண்ணிட்டாரு, 40 அபோவ்ன்ற கண்டிஷனை மெட் பண்ணிட்டாரு. பட் அக்ரிகேட் வரல. அதனால கேரி ஃபார்வர்ட் அலௌடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவர் எழுதுறாருங்க. பேப்பர் 14 வந்து எக்ஸாம்டுங்க. ஸோ இன்ஸ்டியூட் வந்து 73 மார்க்கை தான் வந்து அவங்க ஆக்சுவல் மார்க்கை கன்க்ளூட் பண்ணுவாங்கங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கேஸில் என்ன பண்ணாங்க? 50க்கு வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ 50க்கு 73க்கு எவ்வளோ வித்தியாசம்? 23. ஆக்சுவலா நீங்க மிச்சம் 3 பேப்பர் தான் நீங்க எழுத போறீங்க. கரெக்டா? ஏன்னா வந்து மிச்சம் இருக்க 3 பேப்பர் தான் நீங்க எழுத போறீங்க. இப்போ 13, 15, 16 எழுத போறீங்க. ஸோ மிச்சம் 300 மார்க் எழுத போறீங்க. அக்ரிகேட் என்ன வரும்? 115 வரும். புரியுதுங்களா?
அந்த 150ல இந்த 23 நீங்க குஷனா எடுத்துக்கலாம் நான் சொல்ல வரேங்க. ஸோ நீங்க வந்து 127 மார்க் எடுத்தா அக்ரிகேட்டா எடுத்தா போதும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ஒரு குஷன வந்து இன்ஸ்டிடியூட் தராங்க. ஓகே பரவால்ல நீ வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்ட. உனக்கு அக்ரிகேட் தான் வரல. ஆனா எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணியிருக்கன்ற பட்சத்துல வந்து, அந்த 50க்கு மேல நீ எவ்வளோ அந்த ஒரு குஷன் வச்சிருக்கியோ, அந்த குஷன நீ வந்து அக்ரிகேட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. மைனஸ் பண்ணிட்டு அதுல எவ்வளோ வருதோ, அது நீ மெட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த அட்டெம்ப்ட் நீங்க எழுதுறீங்க. பேப்பர் 13ல 45, பேப்பர் 15ல 42, பேப்பர் 16ல 40. எஸ் யூ மெட் த அக்ரிகேட். ஸோ இங்க இந்த ஸ்டூடண்ட் குவாலிஃபைடு தான். ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து எனக்கு கன்க்ளூசிவா ஒருத்தர் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஆக்சுவலா இந்த ஒரு எக்ஸாம்பிளோட மார்க் ஷீட் வந்து எனக்கு கிடைக்கலங்க. ஸோ 127 பிளஸ் 73 நீங்க சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 200 அக்ரிகேட் வந்து மெட் ஆயிடும். அதே மாரி ப்ரீவியஸ் கேஸ்லயும் அந்த ஒரு 67 பிளஸ் அந்த ஒரு 150 சேர்த்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகேட் மெட் ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இத தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, கடைசியா பார்த்தீங்கன்னா, எப்படி கிளைம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆக்சுவலா இதுக்கு வந்து எந்தவித ஃபார்மோ, எந்தவித ப்ரொசீஜர்ஸோ எதுவுமே நம்ம வந்து இன்ஸ்டிடியூட் சைடுக்கு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர மட்டும் எழுதாம மத்த பேப்பர மட்டும் எழுதுங்க.